ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறேன்னா சில்லி முட்டை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறேன். டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனேவும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா ஸ்லைடாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கறி மசால் பொடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் போட்டுக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் 3 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை ஆஃபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை 2 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கோங்க. மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எக்கில் ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ 3 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவெலாம் அந்த எக்கில் படுற மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க. அவ்வளோதான், சில்லி எக் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு மல்லித்தலை தூவி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இது நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்கெலாம் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.